எங்கே வேணால் வேலை பாரு, யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் வாழ்க்கையில் தோற்று கூட போயா, ஆனால் உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அதை நீ புரிஞ்சிக்கோ. ஏன்னா அந்த வயசு ஒரு வாட்டி போயிடுச்சுன்னு வையேன், திரும்ப கிடைக்காது. இது நான் முக்கியமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம ஊரில் இருக்கோன்னு வைங்களேன். இப்போ நான்லாம் சென்னையில் இருக்கோம். நான் சென்னையை விட்டு வேறு எங்கே போனேன்? எங்கேயுமே போகல. அதனால் நீ எவ்வளோ தான் இந்த வாழ்க்கையில் அடித்து புரட்டு ஓடிக்கிட்டே இருந்தாலும், உனக்காக ஒரு வருஷத்தில் ஒரு 10 நாளை நீ சேகரிச்சிக்க. உனக்கு என்ன சொல்கிறது, உனக்கு யாருமே கூட சுற்றி இல்லையா, நீ மட்டும் பிளான் பண்ணு, நீ மட்டும் இந்த உலகத்தை போய் ரசியா, வெளியே வந்து பாரு. ஒரு 10 நாள் இந்த குடும்பம், இந்த அக்கம் பக்கம் சண்டை, ரிலேட்டிவ்ஸு, இந்த ஃபோனுக்குன்னு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு 10 நாள் நீ வெளியே போய் அந்த உலகத்தில் போய் வாழ்ந்து பாரு. அதை விட வேறு என்னங்க சந்தோஷம் வேணும்? அதில் கிடைக்கிற மன நிம்மதி தாங்க. ஆனால் இது என்னமோ ஒரு விதத்தில் நியாயம்தான். ஆனால் நம்ம அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதை விட துன்பம் நிச்சயமாக லைஃப்பில் இல்லைங்க. அதை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் நமக்கான நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க.